தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்களுக்கு நாளை கமலாலயத்தில் விருப்ப மனு விநியோகம் நடைபெற இருக்கிறது. இதில் 10 வருடம் பாஜக உறுப்பினராக இருப்பவர் மட்டுமே மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் என பாஜக தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். 10 வருடம் பாஜக உறுப்பினராக இருப்பவர் மட்டுமே மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் என பாஜக தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. மாநில தலைவர் தேர்தலுக்கான இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான போட்டியிடுவோருக்கு தகுதிகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை பாஜகவில் தேர்தல் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே தேசிய தலைமையின் விருப்பத்தின் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டு வந்தார்கள் பாஜகவின் மாநில தலைவர்கள். எனவே இதுபோன்ற விதிமுறைகள் அதற்கு தடையாக இல்லை. தேசிய தலைமை யாரை மாநில தலைவராக விரும்புகின்றதோ அவர்களை ஆக்க முடிந்தது. அண்ணாமலையெல்லாம் கட்சியில் சேர்ந்த உடனேயே மாநில தலைவராக வர முடிந்ததற்கு இது போன்ற விதிகள் குறுக்கீடு செய்யாததுதான் காரணம். ஆனால் இந்த முறை பாஜகவின் மாநில தலைவர் போட்டிக்கு பலரும் விருப்பப்படுவதன் காரணமாக அந்த விதிமுறைகளை பின்பற்றி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 3 பருவம் தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு பருவம் என்பது பாஜகவிலே 3 ஆண்டுகள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அந்த குறைந்தபட்சம் 9 ஆண்டுகள் 3 பருவம் என்று சொல்லப்படக்கூடிய விதமாக 9 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்ற விதிகள் அடிப்படையில் ஏறக்குறைய அதிகபட்சமாக 10 ஆண்டுகளேனும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளேனும் கட்சியில் இருந்தவர்கள் தான் பொறுப்புக்கு வர முடியும் என்ற சூழ்நிலை இருப்பதன் காரணமாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் தற்போது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றன. பாஜகவில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதே போன்று தென்காசியை சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி அவரும் அந்த போட்டியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இவர்கள் அனைவரும் தற்பொழுது இந்த போட்டியில் இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. நயினார் நாகேந்திரன் தற்பொழுது அதற்கான தகுதி அவர் பூர்த்தி செய்யவில்லை என்றே வருகின்றது. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை கட்சியில் சேர்ந்து குறைவான ஆண்டுகளே ஆகின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகத்தான் அதிமுகவிலிருந்து விலகி வந்து பாஜகவில் இணைந்திருந்தார். எனவே நயினார் நாகேந்திரன் இந்த விதிகள் அடிப்படையில் தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நபராக மாறுகின்றார். அதே போன்று அண்ணாமலையை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தான் அண்ணாமலையும் அந்த பாஜகவில் சேர்ந்தார். எனவே அண்ணாமலையும் இந்த புதிய பதவிக்கான போட்டியில் விரும்பினாலும் கூட போட்டியிட முடியாது என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, ஆனந்தன் ஐயாசாமி போன்ற பாஜகவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய முகங்கள் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அவர்கள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். அமைப்பு பருவ தேர்தல்களில் பங்கேற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். அதன்படி 9 ஆண்டு தீவிர உறுப்பினர், 10 ஆண்டு உறுப்பினர் என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அண்ணாமலையும் சரி, அண்ணாமலை ஆகஸ்ட் 25, 2020 தான் கட்சியில் சேர்ந்தார் பாஜகவில். அதன் பிறகு தேசிய தலைமை அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பினை வழங்கிவிட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் தேசிய தலைமை விருப்பப்பட்டால் மாநில தலைவர் என்று அறிவிக்கலாம். இதுவரை தேசிய தலைமையினுடைய விருப்பத்தை கேட்டுக்கொண்டு ஒரு தனிநபர்கள் மட்டும்தான் அந்த பொறுப்புக்கான முயற்சியிலே ஈடுபடுவார்கள். எல்முருகன் இருந்தார் என்றால் எல்முருகனை தேசிய தலைமை அறிவித்து விட்டது. இங்கே இருந்த அதற்கு முன்பாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பொறுப்பில் இருந்து விலகி கொண்டார். எல்முருகன் மாநில தலைவரானார். எல்முருகனே ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரை அமைச்சர் பதவிக்கு மத்திய பதவிகளுக்கு அவர் அழைத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அண்ணாமலையை தேசிய தலைமை மாநில தலைவராக அறிவித்து விட்டது. எனவே இது போன்ற ஒரு விதிகள் அவர்கள் தலைவராக வருவதற்கு எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி வந்த தனக்கு இதுவரை பெரிய பதவி எதுவும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே எல்முருகனுக்கு பிறகு மாநில தலைவராக தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு ஏமாற்றம் தரக்கூடிய வகையில் அண்ணாமலை மாநில தலைவராக மாற்றப்பட்டார். எனவே அதிமுகவில் இருந்து வந்த நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட தனக்கு பாஜகவில் உரிய பொறுப்பு வழங்கப்படவில்லை என்பது நயினார் நாகேந்திரனுடைய ஒரு மனக்குமுறலாக இருந்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னார்கள். எனவே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்ளும் பொழுதாவது தனக்கு அந்த வாய்ப்பு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து அவர் டெல்லிக்கு சென்றார். உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இது போன்ற பல்வேறு விஷயங்களிலே அவர் ஈடுபட்டார். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின்படி பார்த்தோம் என்றால் நயினார் நாகேந்திரனும் இந்த போட்டியில் தொடர்ந்து மாநில தலைவருக்கான தேர்தலிலே போட்டியிடுவதற்கு உரிய தகுதியை பூர்த்தி செய்யாதவராக மாறுகின்றார். அண்ணாமலையும் அதற்கான தகுதியை பூர்த்தி செய்ய முடியாதவராகின்றார். அதே போன்று தென்காசியினுடைய ஆனந்தன் ஐயாசாமி அவரும் இதற்கான தகுதியை முழு அளவில் பூர்த்தி செய்ய முடியாதவராக இருக்கின்றார். எனவே கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பாஜகவின் மாநில தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. என்றாலும் தேசிய தலைமை இந்த விதிகளை தளர்த்தி கடந்த காலங்களில் எல்லாம் நியமனம் செய்யப்பட்டதை போன்று ஒரே தலைவரை நியமனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த போட்டியிடக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவரை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். தங்களை போட்டியிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். நயினார் நாகேந்திரன்,
மீண்டும் மத்திய அமைச்சர் எல்முருகன் தரப்பில் கூட அதற்கான முயற்சி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு தலைவர்கள் பாஜகவில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மாநில தலைவராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டி மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள். எப்படியும் போட்டியில் பங்கேற்று மாநில தலைவராக வர வேண்டும் என்று. எனவே அவர்கள் அனைவரும் தற்பொழுது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து தேசிய தலைமையினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறோம், தேசிய தலைமை விரும்பக்கூடியவரை எங்களில் இருந்து ஒருவரை தேசிய தலைமை அறிவித்துக் கொள்ளட்டும் என்று அவர்களாக முன்வந்தால் மட்டும்தான் இந்த விதிகள் குறுக்கீடு இல்லாமல் அண்ணாமலையோ அல்லது நயினா நாகேந்திரனையோ அல்லது வேறு ஏதேனும் நபர்களையோ, குறிப்பாக அண்ணாமலை பாஜகவிற்கு வந்த பிறகு பல புதிய நபர்களை பாஜகவில் சேர்த்தார். அதே போன்று 2018க்கு பிறகு அதிமுக உள்ளிட்ட கட்சியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் விலகி வந்து பாஜகவில் இணைந்து தற்பொழுது மாநில பொறுப்பில் இருக்கின்றார்கள். அதே போன்று திமுகவில் இருந்து விலகி வந்த VP துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் மாநில தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய சூழ்நிலையில் அனைவரும் சேர்ந்து போட்டியிடக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த விதிகள் அவர்கள் அனைவருக்குமே எதிராக வந்திருக்கின்றன. பாஜகவில் பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடியவர்கள் மட்டும்தான், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த போட்டியிலே பங்கேற்க முடியும் என்று சொல்லக்கூடிய வகையிலே விதியை தற்பொழுது பாஜகவின் தலைமை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே நயினா நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் தற்போது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றன. தேசிய தலைமையினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப போட்டியிடாமல் நாளை யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யாமல் இருந்தால் அல்லது ஒரே ஒரு நபர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்தால் அந்த குறிப்பிட்ட நபரை சில விதிகளை தளர்த்தி கொண்டு அவர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்தார், எனவே அவரை நாங்கள் மாநில தலைவராக அறிவிக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பாஜகவின் தேசிய தலைமை எடுக்க முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஏற்கனவே கடந்த காலத்தில் பாஜகவின் மாநில தலைவராக இருந்தவர். மீண்டும் அவரும் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். தமிழிசையை பொறுத்தவரை அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பாஜகவில் நான் மாநில தலைவராக இருந்தேன், அதற்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துவிட்டு மீண்டும் கட்சி பணிக்கு திரும்பி இருக்கின்றேன், எனவே நானும் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும், விதிகளில் அதற்கு எதிராக எந்த விதமான தகவலும் இல்லை என ஒரு முறை மாநில தலைவராக இருந்து அந்த 6 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்தவர் மீண்டும் மாநில தலைவராக வரலாம், அதற்கு பாஜக விதிகளில் வழி உண்டு என்று தமிழிசை சொல்லியிருந்தார். ஏனென்றால் தமிழிசை உட்பட பலரும் தற்பொழுது அந்த பாஜகவின் மாநில தலைவர் பதவி கிடைத்தால் அதை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாளை வேட்புமனு அந்த விருப்ப மனு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில் பாஜகவில் மாவட்டம் தோறும் பலரும் மூத்த நிர்வாகிகள் உட்பட பாஜகவில் அண்மை காலத்தில் இணைந்தவர்கள் உட்பட பலரும் போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த புதிய அறிவிப்பு அவர்களுக்கு ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. எனவே பாஜக சார்பில் நாளை விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கும் பொழுது போட்டி அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற்று அதன் மூலமாக புதிய மாநில தலைவர் தேர்வு செய்யப்படுவாரா அல்லது பாஜகவின் தமிழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடந்த காலங்களை போன்று இந்த முறையும் தேர்தல் இல்லாமல் ஒருவரை தேசிய தலைமை வாயிலாக மாநில தலைவராக கொண்டு வரக்கூடிய விதமாக விதிகள் அவர்களுக்கு குறுக்கீடு செய்யாத வகையிலே ஒரே ஒருவர் மட்டும் மாநில தலைவர் போட்டிக்கு போட்டியிடுவதற்காக பாஜகவின் மற்ற நபர்கள் ஒத்துழைப்பு தருவார்களா என்பதை பொறுத்துதான் இந்த விவரங்கள் இறுதி செய்ய முடியும் என்று பாஜக தரப்பில் தற்போது கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.